வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகம் திறப்பு. மஞ்சள் விவசாயிகளின் 40 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி உள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றவரை அடித்துக் கொன்ற காவல்துறையினர். கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. மிசோரமில் குகைகள் பாலங்களுடன் 51 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாதை. 2014ஆம் ஆண்டு பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டப் பணிகள் 11 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டதாக பெருமிதம். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழாவின் போது நெரிசலில் சிக்கி 3 உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அறிவிப்பு. மகாராஷ்டிரத்தில் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு. பள்ளிகளின் எதிர்ப்பால் இந்தி பாடம் குறித்த அரசாணைகளை ரத்து செய்தது தேவேந்திர பட்னாவிஸ் அரசு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய மஞ்சள் வாரியத்தை நிறுவியதன் மூலம் விவசாயிகளின் 40 ஆண்டு கால கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்ற உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். அதன்பின் பேசிய அவர், வெளிநாடுகளுக்கு மஞ்சள் ஏற்றுமதி செய்வதற்காக தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம், தேசிய கூட்டுறவு ஆர்கானிக்ஸ் நிறுவனம் ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நிறுவியதாக தெரிவித்தார். தேசிய மஞ்சள் வாரியத்தை நிறுவிய 4 ஆண்டுகளுக்குள் நிசாமாபாத்தின் மஞ்சள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஆண்டில் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு 18,000, 19,000 ரூபாய் வரை விவசாயிகளுக்கு விலை கிடைத்துள்ளதாகவும், அடுத்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 7,000 ரூபாய் வரை கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். நோய் உண்டாகும் நுண்ணுயிர்களையும் புற்றுநோயை அழித்து குணமாக்கும் மஞ்சள் உலக அளவில் வியப்புக்குரிய மருந்தாக விளங்குவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித் என்பவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்று அடித்துக் கொன்ற காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்ற பக்தரின் தங்க நகையை திருடிவிட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கோவிலின் காவலாளி அஜித்தை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதிலேயே அஜித் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் காவலர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். படுகொலைக்கு பணியிடை நீக்கம்தான் தண்டனையா? காவலர்கள் மீது கொலை வழக்கு பதியாதது ஏன்? கைது செய்து உரிய விசாரணை நடத்தாதது ஏன் என்று சீமான் வினாவியுள்ளார். மிசோரமில் 48 குகை பாதைகள், பல்வேறு பாலங்களுடன் 51 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாதை திறப்பதற்கு தயாராக உள்ளது. மிசோரம் மாநிலம் தலைநகர் ஐசாலை அசாமில் சில்சார் வழியாக இந்திய ரயில்வே வலையமைப்புடன் இணைக்கும் நோக்குடன் பைராவி சாய்ரங் இடையே 51 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்ட பணிகள் 11 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டுள்ளனர். மலைகளை குடைந்து 48 குகை பாதைகள் அமைத்தும், மலைகளுக்கிடையிலான பள்ளத்தாக்கில் பல்வேறு பாலங்களை கட்டியும் இந்த பாதை முழுமையாக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்துவிட தயாராக உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மேம்பாட்டுக்கும் அவற்றை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கவும் இந்த ரயில் பாதை உறுதுணையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழாவின் போது நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தெரிவித்துள்ளார். பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நெரிசலில் சிக்கி 3 உயிரிழந்தனர். காயமடைந்தும் மயக்கமடைந்தும் பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு பற்றி கருத்து கூறிய ஒடிசா சட்ட அமைச்சர் பிருத்திவிராஜ் ஹரிச்சந்திரன், இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் பூரி மாவட்ட ஆட்சியர் சித்தார்த்தன் சங்கர் சுவையனை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அவருக்கு பதில் சஞ்சல் ராணாவை நியமித்துள்ளார். ஜெகநாதர் தேர் திருவிழா ஒடிசாவின் பெருமை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி, நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.
மராத்தியர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து மகாராஷ்டிரத்தில் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்தும் தீர்மானங்களை தேவேந்திர பட்னாவிஸ் அரசு ரத்து செய்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் மராத்தி, ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம் ஒரு பாடமாக இடம்பெறும் என்று குறிப்பிட்ட அரசாணை ஏப்ரல் 11ஆம் நாள் வெளியிடப்பட்டது. இதற்கு சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோரும் மராத்தி மொழி ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையடுத்து ஜூன் 17ஆம் நாள் வெளியிட்ட அரசாணையில் ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தது 20 பேர் விருப்பம் தெரிவித்தால் இந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் இரு அரசாணைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளனர். இதை அறிவித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கல்வியாளர்கள், பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பரிந்துரைகளை அளிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் நரேந்திர யாதவ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த குழு தனது அறிக்கையை அளிக்கும் வரை இந்த பாடம் குறித்த முந்தைய இரு அரசாணைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கம்மவார் சேவா அறக்கட்டளை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் கம்மவார் சேவா அறக்கட்டளையும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ராஜேந்திரன், சுகுமார், ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் பங்கேற்ற மருத்துவர்கள் தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்புரை, ஒற்றை தலைவலி ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளித்ததுடன் ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த முகாமில் குடியாத்தம் வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்று தேமுதிக இளைஞரின் செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாளையில் தேமுதிக பிரமுகர் இல்ல காதணி விழாவில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா மிக தெளிவாக தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். ஜனவரி 9ஆம் நாள் கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி பற்றிய நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிகவை வலுப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா தலைமையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதை தன்னுடைய ஆசை என்றும் விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜனவரி 9 எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு. யாரோட கூட்டணி என்ன, இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராரும் எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி. கொடைக்கானலில் 10 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டடங்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 10 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கட்டடங்களை திறந்து வைத்ததுடன் மருத்துவ கருவிகளையும் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொடைக்கானல் பெருமாள் மலைப்பகுதியில் 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மகப்பேறு மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பேறு காலத்திற்கு 7 நாட்களுக்கு முன்பே மருத்துவமனைக்கு சென்று பேறு காலத்திற்கு 7 நாட்களுக்கு பின்பு வெளியேறும் வரை தாய்மார்களுக்கும் 3 வேளை உணவு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். எங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற வகையில் அந்த பணியும் நிறைவுற்றிருக்கிறது. பணத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிறோம், நடவடிக்கை எடுக்கிறோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதில் எந்த தகவல் சொல்லுபவருடைய பெயர்கள் நிச்சயமாக ரகசியம் பாதுகாக்கப்படும். அது மாதிரி எங்கேயாவது இருந்து எந்த ஊர்லையாக இருந்தாலும் உங்களுக்கான தொடர்பு ஒரு பரந்த அளவில் இருக்கும். எல்லா மாவட்ட பத்திரிகையாளர்களோடும் தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்து எனக்கு நேரடியாக தகவல் சொன்னீங்கன்னா என் தொலைபேசி எண் அநேகமாக எல்லாரும் வச்சுருப்பீங்க.
தகவல் சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அது வந்து எந்த விதமான யாராக இருந்தாலும் மாற்று கருத்துக்கு இடமே இருக்காது, நடவடிக்கை எடுக்கும். கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நேரடியாக சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். கோவைக்கு வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை விமான நிலையத்தில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தார். விமான நிலையத்தில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் சரவணன் சுந்தர், காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் அவரை வரவேற்றனர். ராஜ்நாத் சிங்கின் மனைவி சாவித்ரி கோவை கங்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்ப்பதற்காக ராஜ்நாத் சிங் கோவைக்கு வந்துள்ளார். ராஜ்நாத் சிங் வருகையொட்டி கோயம்புத்தூர் மாநகரில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். உலக யோகா நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கழுக்குன்றத்தில் உலக யோகா நாளையொட்டி பாஜக முன்னாள் மாநில பொருளாளர் துரை தனசேகரன் தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகிஸ்தானுடன் இந்திய ராணுவத்தினர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டனர். இதில் பங்கேற்றோர் மல்லர் கம்பத்தில் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டினர். சிலம்பம், குங்ஃபு ஆகிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. சூரிய நமஸ்காரத்துடன் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட பாஜக தலைவர் பிரவீன்குமார், அன்புச்செழியன், வேலாயுதம், சாய் குமரன் ஆகியோர் பங்கேற்று கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், பரதம் உள்ளிட்ட தேசிய அளவில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாஜக பொருளாளர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலக்குடியில் 14 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை லாவகமாக பிடித்த வனத்துறையினருக்கு தோட்ட தொழிலாளர்கள் பாராட்டு தெரிவித்தனர். வால்பாறை அருகே கேரள மாநிலத்திற்குட்பட்ட சாலக்குடியில் யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளனர். இந்த நிலையில் சாலக்குடியை அடுத்த காலடி தோட்டத்தில் ராஜநாகம் ஊர்ந்து சென்றதை பார்த்த தோட்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற வனத்துறையினர் 14 அடி நீளமுள்ள 10 கிலோ எடையுள்ள ராஜநாகத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் லாவகமாக பிடித்துக் கொண்டு போய் வேறு இடத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். ராஜநாகத்தை பிடித்த வனத்துறையினருக்கும் தோட்ட தொழிலாளர்கள் நன்றி கூறியதுடன் பாராட்டு தெரிவித்தனர். அணுவாற்றல் பேச்சை தொடங்குவதற்கு முன் இனிமேல் தாக்குதல் நடத்துவதில்லை என அமெரிக்கா உறுதியளிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மஜித் தக் ராவஞ்சி தெரிவித்துள்ளார். BBC செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அணுவாற்றல் பேச்சை தொடங்க வேண்டும் என்ற ஈரானிடம் அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். பேச்சை தொடங்கும் முன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் அணுவாற்றல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி தவறளித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இப்போது மீண்டும் பேச்சு நடத்த அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளதை நாம் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுவாற்றல் பேச்சு உள்ளிட்ட பேச்சுகளை முறைப்படி தொடங்க வேண்டும் என அமெரிக்கா விரும்பினால் இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும் முதலில் உறுதியளிக்க வேண்டும் என்றும் ஈரான் அமைச்சர் வலியுறுத்தினார். மின் உற்பத்தி, மருத்துவ பயன்பாடு ஆகியவற்றிற்கு தான் உரோனியம் செறிவூட்டல் ஈரானுக்கு முயல்வதாக குறிப்பிட்ட அவர், அணுகுண்டு செய்ய முயல்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவதையும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகம் திறப்பு. மஞ்சள் விவசாயிகளின் 40 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி உள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றவரை அடித்துக் கொன்ற காவல்துறையினர் கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. மிசோரமில் குகைகள், பாலங்களுடன் 51 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாதை 2014ஆம் ஆண்டு பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்ட பணிகள் 11 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டதாக பெருமிதம். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழாவின் போது நெரிசலில் சிக்கி 3 உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அறிவிப்பு. மகாராஷ்டிரத்தில் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு. பள்ளிகளின் எதிர்ப்பால் இந்தி பாடம் குறித்த அரசாணைகளை ரத்து செய்தது தேவேந்திர பட்னாவிஸ் அரசு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.